பாரதம் அம்மா அவருக்கு என் அன்பை சமர்ப்பிக்கின்றேன். நாணயம் 100 ரூபாய் நாணயம் திமுக அரசு வெளியிடுறாங்க. மத்திய அரசாங்கத்துலேருந்து வராங்க. 2 பேர் சேர்ந்து நாணயிடுறாங்க, வெளியிடுறாங்க அந்த காசை. ஆனால் இது எப்படி நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியல. அரசாங்கம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் தாய் தந்தை என்றது யாருன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் தாயாகவும் மாநில அரசு தந்தையாகவும் இருக்கும். இப்படி தான் உலகம் செயல்படும், எப்பவுமே மறைமுகமாக. அப்போது எலெக்ஷன் போது தான் ஒரு போர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ நல்லது செய்கிறியா நான் நல்லது செய்கிறேன்னா மக்களுக்கு வாடா பார்த்துக்கலாம்ன்றதான் எலெக்ஷனுடைய தீர்ப்பே. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நம்மளை அமைச்சிருக்கிறாங்க, நம்ம சேவை செய்ய வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு. ஆனால் நீ அதிகமாக இந்த உலகத்துக்கு நல்லது செய்து இந்த உன்னுடைய பேரும் புகழாரத்தையும் சம்பாதிச்சு தெய்வலோகத்திலையும் நீ சுபட்சமாக இந்த மண்ணில் வாழ போகிற. உன்னை படைச்சி கடவுளும் உன்னை படைச்ச தாயும் பெருமை அங்கேயும் உன்னை படுத்த போகிறாங்க. அப்போது நீ நல்லவனா நான் நல்லவனான்றதான் இந்த எலெக்ஷனு. ஆனால் நம்ம எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா மக்களாட்சின்றது ஒவ்வொரு நாளும் எலெக்ஷன் முடிந்த பிறகும் மக்கள் மத்திய மேலே கெட்டவனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கெட்டவன் 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 யார்? மத்திய அரசாங்கத்தில் யார் இருந்தாலும் நல்லதை செய்கிறாங்க, அவங்க நல்லது செய்கிறாங்கன்ற சொல்கிறதுக்கு ஒரு இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் கூட கிடையாது. இவ்வளோ நல்லது சேர்ந்துருக்குறாங்க, இவ்வளோ நல்லது செய்ய போகிறாங்க, இன்னும் நல்லது செய்ய போகிறாங்க. அப்படியே மாநில அரசும் மத்திய அரசாங்கமும் ஒன்றா இணைந்து ஒற்றுமையாக மக்கள் உயிர்களையும் சேதத்தையும் இயற்கையும் காப்பாற்ற போகிறாங்கன்றது இந்த சட்டத்தில் நம்ம மக்களாட்சியில் கிடையாது. ஏன்னா இது பயங்கரமான என்ன சொல்கிறதுனே தெரியல. மக்களுக்காகவும் கூட்டணிக்காகவும் ஒரு தவறாக டெய்லியும் ஒரு பிரச்சாரங்கள் போராட்டங்கள் இதுமாரியா பல பிரச்சனைகள் நம்ம மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மன்னர் காலத்தில் அது கிடையாது. ஒரு மன்னன் ஒரு நாட்டை கைப்பற்ற சொல்ல 2 மன்னனும் போயிட சொல்ல மக்கள் இறப்பாங்க. அப்போ மன்னன் ஜெயிச்சவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் பேசுவான். அவனுக்கு நீதி நியாயத்தோடும் மக்களை தர்மத்தோடும் வாழ வைப்பான். இயற்கையை அவன் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இயற்கை அவன் சொன்ன மாதிரியே மழை பெய்யும். ஆனால் நம்ம இயற்கையை காப்பாற்ற முடியாததுக்கு காரணம் என்னான்னு கேட்டீங்கன்னா சட்டத்தை யார் ஒருவனுக்காக நம்ம சட்டத்தை அழிக்கிறோம். யாருன்னா நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம்ல, கூட்டணி வச்சு நம்ம ஆட்சி செய்கிறோம். அந்த கூட்டணிக்காகவே நம்ம மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம். மறைமுகமாக நம்ம உறவு வச்சுருக்கிறோம். ஆனால் மக்கள் மத்தியில் பார்க்குறது பெரிய நான் ஒழிச்சு கட்டிறேன்டா உன்னை அப்படி பிஜேபி அப்படின்ற சொல்கிற மாதிரியா எலெக்ஷன் இருக்கும். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2 பேரும் கை கோர்த்து இவர் தப்பு பண்ணாலும் அவர் காப்பாற்றுவார், அவர் தப்பு பண்ணாலும் இவர் அவங்க குடும்பமாக தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஆனால் மக்களுக்கு இது தெரியாமல் ஏமாந்து போய்விடுவார்கள் காலமாக. இதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சட்டப்படி இது மாறுமா? நமக்கு மாறணும். எலெக்ஷன் போது தான் நீயே நானும் பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்றது இருக்கணும். எலெக்ஷன் முடிந்த உடனே நம்ம நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறோம்? மக்கள்லாம் நீதியோடு வாழ்வாங்களா, சத்தியத்தோடு வாழ்வாங்களா, தர்மத்தோடு வாழ்வாங்களா அப்படின்ற ஒரு சட்டம் தான் வரணும். அந்த ஒரு நேரம் தான் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த 100 ரூபாய் காசை வெளியிடுறதுக்கு வந்தது. ஸ்டாலினோடு ஒற்றுமையாக இருந்தது. இது சுற்றி இருப்பவர்கள்லாம் கூட்டணி இருப்பவர்கள் எதிர்கட்சிக்கெல்லாம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்ம யாருமே ஆட்சியை பிடிக்க முடியாது. 2வது கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே ஆட்சி கிட்ட வர முடியாது. எல்லாரும் வாழ்க்கையும் கேள்விக்குரிய ஆகிடும். ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நிலைக்கு உருவாயிடுச்சு. அப்போ திமுகவும் ஒரு பெரிய நிலைக்கு இந்த தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. அதனால் பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நாணயம் வெளியிடுற விழா நம்ம முதலமைச்சருக்கு நடக்கப்பட்டது. இன்னும் நல்லது நமக்கு நடக்குமா? கன்ஃபார்மாக அதிகமாக நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு எல்லோரும் நான் ஒன்று சொல்கிறேன். எம்ஜிஆர் தோல்வியை சந்திக்காமையே நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். தோல்வியை சந்திக்கலை. 3 வாட்டியோ 4 வாட்டியோ நம்மளுக்கு தெரியாது. ஒரு முதலமைச்சராக இருந்து தோல்வியை சந்திக்காமே ஆட்சி பண்ணவர்.
ஒரு விஷயம். அதே மாதிரியா இன்னைக்கு சுதந்திரம் வாங்கப்பட்ட நாள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி, பத்தவசர் ஆட்சியெலாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்களாம் இப்படி ஒரு ஆட்சி பண்ணாங்களா எம்ஜிஆர் மாரியா? கிடையாது. அதே மாதிரியா ஸ்டாலின் அவங்க அப்பா கூட இது மாதிரியா பண்ணியிருப்பாரா என்றது தெரியாது. ஆனால் 3 முறை வெற்றி பெற்றவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதுதான் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி இந்த தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு, திரும்ப 2வது எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு, திரும்ப 3வது 40க்கு 40 சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாரு. இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. தொடர்ந்து 3 வாட்டி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவங்க எனக்கு தெரிஞ்சு, நான் இந்த சிறு வயசில் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு 9 ஆண்டுகளுக்குள்ளோ இந்த 3 வாட்டி அவர் எலெக்ஷனை பார்த்துட்டாரு. 2016க்கு அப்புறமா 2024க்குள்ளோ 3 எலெக்ஷனில் வெற்றி பெற்ற பெருமை நம்ம முதலமைச்சருக்கு, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கிடைச்சிருக்குன்னா இயற்கை அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்றதை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். ஜெயலலிதாவுடைய அருளும், எம்ஜிஆருடைய அருளும், அண்ணாதருடைய அருளும், எல்லாருடைய அருளும் அவருக்கு இருக்கிற ஆத்மாவங்களெல்லாம் அவருக்கு அருள் செய்கிறதுனால தான், இறைவனுடைய அருள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவரால் போக முடிந்தது. பிஜேபியும் இவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு மத்திய அரசாங்கம் மாறி இருக்கிறது. இன்னைக்கு ஸ்டாலின் என்றது நம்ம ஒழிச்சு கட்டிடுவோன்ற சொன்னவர் கூட நம்ம முதலமைச்சரை பார்த்து வரவேற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் கொண்டு போயிட்டாரு. 2வது ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், எம்ஜிஆர் பண்ணாத சாதனையே கிடையாது. சொத்து சுகத்தை எல்லாம் மக்களுக்கு தர்மம் பண்ண தேகி கடவுள், மனித பிறவி என்றே சொல்லலாம். அதே மாதிரியா ஜெயலலிதா அம்மா சொத்து சுகமெல்லாம் சசிகலா என்ற ஒரு பெண்ணு பக்கத்துலேருந்து மொத்தையும் கழிப்பத்திட்டு மக்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கும் போது உயிர் பிரிந்து விடுகிறது. மக்களை உண்மையாக நேசித்த ஒரு தலைவி, அந்த தலைவிக்கே இவ்வளோ பெரிய பெருமை இந்த மண்ணில் கிடைக்கவில்லை. இதை அழித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் அவர் கூட இருந்தவர்கள், அம்மா கூட இருந்தவர்கள், எம்ஜிஆர் கூட இருந்தவர்கள், அவர்கள் கட்சியே அழித்து விட்டார்கள். பணத்துக்காக, பதவிக்காக ஒரு 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 தெய்வ சக்தியை இந்த உலகத்தில் நம்ம இழந்து விட்டோம். ஆனால் ஸ்டாலின் என்றவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய புகழாரம் வந்திருக்குன்னு சொன்னால், தாயும் தந்தையும் கடவுளாக அவர் மதித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய 3 மனைவி அவர் கடைஞ்சிருந்தாலும் அந்த தாய்களுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நம்ம ஸ்டாலின் அவர்கள். அப்பாவுடைய புகழை காத்திருந்தால் எத்தனை வருஷம், 54 வருஷம் அவர் வயசு, 68 வயசு அவர் முதலமைச்சர் ஆகிறார். 68 வயசு வரைக்கும் அவர் காத்திருந்து நிதானமாக முதலமைச்சர் ஆகிறார். அப்புறம் தவறான வழியில் அவர் முதலமைச்சர் ஆகவில்லை. அதுமாரி ஒரு நேர்மையான இருந்ததுனால தான் இயற்கை அவருக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு நடந்த சில சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கொடூரமான நிலைக்கு நம்ம தமிழ்நாடு மாறிவிட்டது. சிலர் பண்ண துரோகம் அப்போ நமக்கு இயற்கையே மிருகமாக நமக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பாருங்கள், எம்ஜிஆர் வெள்ளை தொப்பி போட்டு வாழ்க்கையில் சாதனை பண்ணார். ஆனால் நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கருப்பு தொப்பி போட்டு பெரிய சாதனை நம்ம நாட்டுக்கு பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்து மதத்துக்கு ஒரு பக்கம் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கூடவும் வாழ்ந்து கொண்டு அவர்களையும் காப்பாற்றி கொண்டு தமிழ் மக்கள் இந்து மதத்தையும் காப்பாற்றி கொண்ட ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு வந்துட்டார். அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் தான் இதுக்கு காரணமே. ஏன்னா மனைவி ஒரு பக்தியில் இருந்தால் தான் கணவன் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு செய்ய முடியும். அப்போது கணவன் கூட இருப்பது யார்? இந்த உலகத்தில் பக்தி கொண்ட ஒரு மனைவி அவருக்கு கிடைச்சது. கோயிலாக லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அந்த அம்மா மறைமுகமாக கோயில் கட்டுறது, கிருஷ்ணருக்கு தங்கத்தை அள்ளி கொடுக்குறது, அதுமாரிலாம் அந்த அம்மா மறைமுகமாக செய்கிறாங்க. அப்போது அவர் கிடைச்ச மனைவி தான் அவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம். துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் தான். அவங்களுக்கு நம்ம மனமான நன்றியை நம்ம தெரிவிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்து மதத்திலேயே தலைவராக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் மறைமுகமாக ஜெயலலிதா இந்து கடவுளுக்கு நேரடியாக செய்தக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தபடி நம்ம தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் மறைமுகமாக நம்ம இந்துக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்து மறைமுகமாக நல்லது செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அது நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அது நமக்கு பெருமை. அவங்களுடைய வெற்றி தான் இந்த பெரிய ஒரு சாதனை நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு சொன்னால் அதுக்கு கலைஞருடைய கரண்ட்டு தான் காரணம். அதனால தான் நான் கலைஞரை எப்போதுமே புகழ்ந்து நான் பேசுகிறேன். இன்னும் ஸ்டாலின் அவர்கள் மேலும் மேலும் புகழாரத்தை அடைந்து கொண்டே இருக்கிறாரு. நான் பாருங்கள், யாரை பற்றியே பேசியிருக்க மாட்டேன். பெரிய பெரிய ஆளை பற்றிலாம் ஒன்றும் பிரதமரை பற்றி பேசியிருப்பேன், மிஸ்டர் நம்ம ஸ்டாலினை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் கீழே மட்டத்தில் அடிமட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் சிலர்கள் பதவி பிடிக்க முடியாமல் ரோடாக கத்திக்கொண்டு போராட்டம் செய்து கொண்டு இப்படி இருப்பவர்களே நான் யூடியூப்பில் அதிகமாக நான் பேசுனதே கிடையாது. இதுதான் என்னுடைய சக்தி தான் இவ்வளோ பெரிய சாதனையை நமக்கு கொடுக்கும். இன்னும் இயற்கையிலிருந்து நம்மளை காப்பாற்ற கடவுளும் அம்மான்ற ஒரு வார்த்தையும் இந்த மண்ணிலே தோன்றும். அம்மான்ற ஒரு வார்த்தை தோன்றினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெரிய சாதனை செய்ய முடியும். அப்படின்றதுக்காக அம்மான்ற வார்த்தையை நான் எடுத்துட்டேன். பாரத மாதான்ற வார்த்தையை எடுத்து அம்மான்ற வார்த்தைக்குள்ளே நான் வரப்போகிறேன் இந்த உலகத்துக்கு என்றதான் என்னுடைய மெசேஜ். நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொன்னால் கலைஞருடைய கரண்ட்டு காரணம். ரெண்டாவது, இந்த குத்தம்பாக்கம் காளி சக்தி ஆதிசக்தி இந்த மண்ணில் அவதரித்ததுனால எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் என்னால் செய்ய முடிந்தது. என்னுடைய தாய்க்கும் அம்மா அவர்கள் என்னை இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தும் அம்மா அவர்களுக்கும் என் மனமானந்த நன்றியை தெரிவிக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காக நான்.